அஜித்தின் சைக்கிள் வண்டின்னு ஒரு படம் பிரஜனை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விரல் புரட்சி அப்படின்றது நம்ம எல்லாரும் வார்த்தையில் சொல்லியிருக்கோம், இது படத்தில் சொல்லுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படம். ஒரு ஹைவே ரோட்டில் இறந்து போனவருடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு ஃபேமிலி வந்து கும்பிடுறதா இந்த படத்தோட ஒரு வரி. இதில் எல்லாமே சொல்லிடலாம். நம்ம சாலைகள் போடும்போது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுறது, அதில் எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுது, அதில் உருக்குலைஞ்சு போன குடும்பங்கள் என்னன்றதை ரொம்ப அழகாக சபரிஸ் டைரக்டர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இது ஒரு அற்புதமான கதை. சின்ன படம்னு சொல்ல முடியாது, பெரிய கான்செப்ட். ஹைவே ரோடு மாதிரி இந்த படம் பெரிய ஹைவே ரோடு தான். படம் பார்க்கல அப்படி தான் தெரியுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. தன்னுடைய நிலத்தை விட்டு கொடுக்க முடியாமல் அல்லது விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதமாக போராடி இன்றைய அரசுக்கிட்ட தோற்று போகிற ஒரு கான்செப்ட். அதனால தான் ஒரு விரல் புரட்சின்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. சின்ன பட்ஜெட் படம் தான். கமல் சார் சொல்லியிருந்தார், இன்றைக்கி சினிமா துறையை தாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்களோ பெரிய டைரக்டரோ இல்லை. இன்றைக்கி புதுசாக வந்து சின்ன சின்ன பட்ஜெட்டில் படைக்கிற படங்கள் தான் இன்றைக்கி சினிமாவை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஃபில்ம் த பரமன், ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். இதை அவசியம் பார்க்கணும். பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க, ஏன்னா நல்ல படங்களை கொண்டாடுறாங்க. இது ஒரு வரியில் சொல்ல வேண்டியதை ஒரு 2 மணி நேரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதில் நடிச்சிருக்கிற விவசாயம் நடிச்சிருக்கிற சூப்பர் குட்ட சுப்பிரமணியம் சார்னு நினைக்கிறேன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஆக்டர். இதில் நடித்த எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. சார் சூப்பர் சார். உங்கள் நடிப்பு தான் படம் முழுக்க வேதனையை சொல்லுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் நண்பர்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, நான் இப்போ திருத்தமாக சொல்கிறேன், இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் அடுத்த ரவுண்ட் சினிமாவில் வருவாங்க சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வெற்றி படமாக இதை அமையும், மக்கள் அமைப்பாங்க சார். நன்றி. இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த சபரி சாருக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. என்னை மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் ரைட்டர் சார், அவரும் ஒவ்வொரு டைலாக் சொல்லும் போது கூட இருந்து அன்பாக சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அசோக் சார், கார்த்தியனா, அவங்களாம் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. படம் வர நவம்பர் 29க்கு ரிலீஸ். எல்லாரும் போய் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக போய் சேர வேண்டிய இடத்துல நல்லா இருந்தால் கண்டிப்பாக போய் சேரும். அதுக்காக நன்றி, வணக்கம். இது பனியோட வந்து இது இப்படிதான் நல்லா இருந்திருக்கும். மலையேற போற மாதிரி அந்த திரைப்படத்துறையில் எத்தனை ஆண்டுகள் போராடி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நண்பர் சொன்ன மாதிரி நான் டைரக்டராக வந்துட்டு வந்தேன். சூழ்நிலை என்னை நடிகனாக்கிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், என்னடா இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், உன்னால் ஒரு ஃபெயிலியர் படம் கூட தர முடியலையான்னு கேட்டான். இவ்வளோதுக்கு நான் சிரஞ்சீவி சார் வரைக்கும் கதை சொன்னான். சிட்டிஸ் எல்லாம் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் குட்டில் சூப்பர் குட்டி நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்து படம் பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு கலைஞரையா சிஎம்மாக இருக்கும்போது பென்சிங்கம்னு ஒரு படத்தில் அந்த பையன் கேட்ட கேள்வி, என்னடா அது ஒரு ஒரு ஃபெயிலியர் படம் கூட ஒன்றால் பண்ண முடியலங்கும்போது அது விஷயம் காமெடியாக இருந்தால் கூட எனக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு. நானும் எல்லா ஹீரோ படமும், அஜித் சார் படம், விஜய் படம், எல்லா படமும் அக்ரிமெண்ட் போட்டேன். எல்லாம் பெரிய பெரிய செட்டப்பில் போனதுனால அதோட விளைவு வந்து ரொம்ப நம்மளை. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சினிமாவில் சில பேர் என்னை கைவிட்டால் கூட சினிமா என்னை கைவிடல. ஒரு நடிகனாக்கி ஒரு முண்டாசு போட்டி, பிசாசு, ரஜினி முருகன், காலா, பரியேறும் பெருமாள், ஜெய்பி, வெள்ளிமலை, இப்போ நான் நடிச்சிருக்கிற படம் தான் அந்த பரமன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இவ்வளோ வருஷம் நம்ம அனுபவம் வந்து இந்த பரமன் படத்தில் நடிக்கிறதுக்காக நான் இவ்வளோ வருஷம் போராடி தொழில் கற்றுக்கிட்டேங்கிற விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுது. சினிமா கைவிடாத காரணம் சபரி டைரக்டர், இந்த பரமனுடைய இயக்குனர். எவ்வளோ என்ன சின்ன பட்ஜெட்டு, சின்ன கான்செப்ட்டு அதெல்லாம் கிடையாது. என்ன கண்டென்ட் எடுத்துருக்கோம் பொறுத்து தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய நடிகர்கள், பெரிய சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம் யாரும் கிடையாது. சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இது நடித்த எல்லாருமே சரி
ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நடந்திருக்கு. அதனுடைய வெற்றி வந்து இன்றைக்கி அண்ணன் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. இதான் உண்மை. கண்டிப்பாக அந்த படத்தை பத்திரிக்கை வைக்கிறவங்க எல்லாரும் படம் நல்லா இருக்குது, தப்பாக சொல்ல, படம் பாருங்கள். இந்த படத்தினோட இயக்குனர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இந்த படத்தில் வந்து மற்றவங்களுக்கு டெக்னீஷியன் செய்ய வேண்டிய வேலையை அவரே செஞ்சுருக்காரு. டைரக்டர் நான் பாராட்டணும். அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த கதாசிரியர் இதய நிலவன், கதைக்கு ஒரு பாடம் போட்டு கதாசிரியர்களுக்கு இன்றைக்கி தனி மரியாதை உருவாக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படம் முடிஞ்சு சில மேனேஜர்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க, படத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு அவன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேயே பாதி படம் நின்று போயிடும். அப்படின்னு தான் என்னோடய படம் கரெக்டாக பார்த்திபன் வச்சு பண்ண படம். சினிமாவில் பஞ்சாயத்தில் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது, தீர்க்க ஆள் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் கோ ப்ரொடியூசர் அசோக் அதில் அருமையாக நடிச்சிருக்காரு, எல்லா வேலையும் பண்ணார். படம் வந்து முடிஞ்சதுக்கு காரணம் அவர், இன்றைக்கும் இந்த ரிலீஸுக்கு காரணம் அவர் ஒரு காரணம். அதனால் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிடிச்சது எனக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சதுலாம் இல்லை, படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா கோர்ட்டு படம், போலீஸ் படம், அரசியல்வாதி படம்லாம் கிடையாது. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வோடு உள்ள ஒரு படம். இதுவரை நான் ஒன்றும் பேசல, படம் பார்க்குறேங்க. வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு வரப்போகுது. மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர் நடிகர் அசோக் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அந்த குழு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக நன்றி. தென் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஆன்லைனில் சொல்லணும்னா, இது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு கிராட்டிடியூட், அதுதான் இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணது. ஸோ இந்த படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் விவசாயிகளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ இந்த படம் வந்து ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கை தேர்ந்த நடிகர்கள் மற்றும் பொதுமக்களை நல்லபடியாக வேலை வாங்கி அழகாக எடுத்திருக்காங்க இயக்குனர். சூப்பரான டெக்னிக்கல் டீம், மியூசிக்லேருந்து லிரிக்ஸ்லேருந்து கேமராலேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டை தாண்டி ஒரு எமோஷ்னல் கண்டென்ட். ஸோ இது வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து ரசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உள்ளவே ஊடுருவி போகும். திரைக்கு வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேட்டர் தேட்டர் வேணாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சங்கத்தில் ஒரு முடிவு எடுத்துருக்கிறதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக வெளியே போகுது, இன்றைக்கி பாசிட்டிவிட்டி தேவைப்படுது. ஸோ அது ஒரு லிமிட்டோடு இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது மட்டும் தான் என்னோட ஒரு கருத்து இப்போதைக்கு. வணக்கம், நான் வெற்றிவேல் ராஜா. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா மிகச்சிறப்பாக வந்திருக்கு படம். அவர் சூப்பர் குட்டி சுப்பிரமணியம் நம்ம நண்பர், மிகப்பெரிய, அதாவது பெரிய டைரக்டர் ஆகக்கூடியவர் நடிகர் ஆகிட்டார் ஆக்ஷனில். அதனால் அவர் உண்மையிலே நான் வந்து இதை வந்து மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு நல்ல படமாக இருக்குது என்னடா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. மியூசிக் கூட பார்க்கும்போது நான் உண்மையிலே பெரிய பிரமிப்பாயிடுச்சு. எனக்கு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு படம். அதாவது ஒவ்வொரு சீனும் டைலாக்கு இதய நிலவன் சிறப்பாக எழுதியிருக்காரு டைலாக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைலாக்கும் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த வாதங்கள், அந்த டைலாக்கு இவருக்கு, அதாவது படத்துடைய நாயகனுக்கு கொடுத்துருக்கிற டைலாக்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும், அதாவது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது இந்த டைலாக்லாம். அது மாதிரி மொத்தத்துக்கு இந்த அதாவது விவசாயத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த கதை, ஒரு ஏழை விவசாயின் மகன் நான், எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி எனக்கு சொல்ல வேணால் நிறைய விஷயங்கள் விவசாயத்தை பற்றி பேசணும்னு சொன்னான். அது மாதிரி இந்த விவசாயத்தில் இவ்வளோ இடர்பாடுகள் இருக்கா. அதாவது சிறிய விவசாயிகள், இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிற அந்த விவசாயிகள் எவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இடங்கள் அக்வைர் பண்ண போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. படத்துக்கு தயவு செஞ்சு உங்கள் மனசில் உங்களோட விவசாயிகளுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு இருக்கும், போயிட்டு இந்த அன்பை வந்து தியேட்டரில் கொட்டுங்க. ஏன்னா இப்படி நல்ல படத்துக்கு நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களோ
அப்போ நாடு வந்து முன்னேறும், நம்ம முன்னேற முடியும். நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா நம்மளோட இயக்குனர் சபரீஷ் அவர்கள் அவங்க எந்த டாபிக் வேணாலும் எடுத்திருக்கலாம், ஆனால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட விவசாயிகள் பற்றி எடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் எந்த தொழில் வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்கலாம், உங்களுக்கு வீக் டே இருக்கலாம், வீக் ஆஃப் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் விவசாயி மட்டும் தான் 24 மணி நேரமும் என்டையர் ஒரு இயர் அவங்க ஃபுல் வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நமக்கு வந்து சோறு கிடைக்கும், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காகவே வந்து சபரீஷ் சாருக்கு வாழ்த்துறேன். நீங்கள் இவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த கமர்ஷியல் சினிமா அப்படியெல்லாம் தான் பார்க்குறாங்க. லைக் நான் எப்படி வந்து இது வச்சுட்டு ஏன்னோ கமர்ஷியலாக எவ்வளோ எனக்கு வந்து மார்க்கெட் வரும்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை எப்படின்னா, இப்போ நீங்கள் சூரியனே இல்லை நீங்கள் தண்ணி இல்லை காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம நம்ம எல்லாருக்குமே சமமாக வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. நான் எங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பேன், அரிசி கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போகணும். ஆனால் இதில் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வயிறு நெறிஞ்சு போட்டுட்ருக்கிற ஒரு விவசாயி ஏன் அவனுக்கு வந்து அவங்க எல்லாம் கொண்டாடப்படணும். அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து விடுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட்டு வந்து முன்னேறும். நான் இங்கே வந்து அரசியல் பேசல, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் நம்ம 2வது பாலிசி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாபிக் வந்து வந்தது. ஸோ அந்த விவசாயி ஏன் இப்படி வந்து ஆகணும்? எல்லா விவசாயிங்க அப்படி இல்லை. நம்ம நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த கவர்மெண்ட் அது மட்டும் எல்லா நாட்டு இது வந்து நான் இந்தியா மட்டும் வந்து பேசலை. ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி ஏன் வந்து அவ்வளோ சஃபரிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் வர்றதுனாலையும் நம்ம கொண்டாட முடியும். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற இருக்கட்டும், நீங்கள் எல்லா நல்ல விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். அண்ட் இதில் வந்து சூப்பர் குட் சுப்ரமணியம் சார் வந்து ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. லைக் அந்த ஏஜ் இல்லைனாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. இல்லை நடித்தவங்க எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸுமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ சபரீஷ் சாரோட டீமுக்கும் இன்ஃபினிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயிச்சா கிடைக்கிறத விட சின்ன படம் ஒரு 10 படம் ஜெயிச்சா தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. நிறைய நம்ம மியூசிக் டைரக்டர் தமிழ் அன்சாரி சார் மாதிரி, நிறைய டைரக்டர் நம்ம சபரீசன் சார் மாதிரி, இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் வர்றது தான் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியம். இது வந்து பேன் இந்தியா படம்லாம் கிடையாது, ஒன்லி தமிழ்நாட்டு கல்ச்சர், தமிழ் படம் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டை சுற்றி உள்ள விஷயங்களை நினைக்கிறேன். இது வந்து 4 மொழி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மராட்டி 7 மொழிக்கு அப்படி போகிற மாதிரி உள்ள படம் கிடையாது. சிறப்பான படம். நடித்த எல்லாருக்குமே நான் ராயல் சல்யூட். ஒரு கலைஞனா சினிமாவை நேசிக்கிற ஒரு ரசிகனா நான் வந்து இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எல்லாரும் இந்த படத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏகப்பட்ட பண்றாங்க. சோ இந்த படம் அந்த மாதிரியான ஒரு சோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ நீங்க எது கேட்க வரீங்கன்னு, இப்ப விக்கிரவாண்டியில விவசாயிகள் எல்லாம் வந்து நிலம் கொடுத்தாங்க. விஜய் சாருக்கு வந்து மாநாடு நடத்துறதுக்கு வந்து நிலம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்தவங்களுக்கும் வந்து சார் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சு எல்லாமே வந்து பண்ணாங்க. முக்கியமாக இந்த பந்தல் அமைச்சருக்கு மோதிரம்லாம் வந்து போட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து விவசாயிகள் சப்போர்ட் பண்ணாங்கங்கிறதுக்காக அவர் விஜய் சார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க விவசாயிகளுக்கு வந்து கான்ட்ரவர்சியாக ஏதாவது நம்ம பதில் சொல்லுவோமா அப்படின்னு. நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நானே விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஏன்னா நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் தான். யூரியானா என்ன, டிஏபினா என்ன, பொட்டாசியம்னா என்னெல்லாம் தெரியும். எத்தனை களை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எத்தனை மரக்கா வதப்பாடுக்கு எவ்வளோ விதை நெல் போடணுங்கிறது தெரியும். ஏன்னா நம்மெல்லாம் விவசாயத்திலேருந்து வந்தவங்க தான். இங்கே இப்போ கிராமத்துலேருந்து இப்போ நம்ம வந்து சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து விவசாயம் தெரியும். வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு விவசாயத்தில்
நம்ம விஜய் சாரை ஒரு மிங்கிள் பண்ணா ஒரு கான்ட்ரவர்சி வருமேன்னு என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. ஜென்ரலா கேட்க இந்த மாதிரியான மூவி வந்து இந்த இது இருக்கிறனால நான் கேட்கிறோம். அதாவது பரமன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம். இதுக்கு நிச்சயமா அவார்டு கிடைக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நடிகருக்கும் கிடைக்கும், இயக்குனருக்கும் கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு சில ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான மூவியை சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்காங்க. நல்ல படம் கூட சோசியல் மீடியால வந்து பதிவே பண்ணது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு மூவியை வந்து சுமாரான மூவியை வந்து எத்தனையோ பேர் வந்து நம்ம சூப்பரா இருக்கு வரைஞ்சு கட்டிட்டு வராங்க. இந்த மாதிரியான மூவியை வந்து ஒரு ஸ்டார் ஆர்டிஸ்ட் கூட பாருங்கன்னு கூட வர மாட்டேங்காங்க சார். என்ன காரணம்? இல்லை, அதாவது இப்போ பொதுவாகவே வந்து நம்ம வந்து சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிற படத்தை பற்றி தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களே தவிர அடுத்த நடிகர்கள் நடிக்கிற படத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து அதுதான் பதில். இது வந்து நிச்சயமாக வந்து பெரிய நடிகர்கள் பார்த்தவாங்கன்னா பாராட்டுவாங்க. ஏன்னா சூப்பர் குட் அண்ணா சுப்பிரமணிய அண்ணா நான் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அள வச்சிட்டேன். அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அதெல்லாம் வந்து அது பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, சின்ன நடிகராக இருந்தாலும் சரி, சினிமாவை நேசிக்கின்ற எந்த ஒரு கலைஞனும் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்றது? அவ்வளோதான். தேங்க்யூ. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். பரமன் ஒரு வரியில சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் முதுகெலும்பா இருக்கிற விவசாயம், அந்த விவசாயத்தை பற்றின ஒரு கதை. அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு இறந்து போனவருடைய ஃபோட்டோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங், அது வந்துட்டு சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல திரைப்படம். அது வந்து இப்போ வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே வந்துட்டு ஓடுறது இல்லை. நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பலை. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை ஸ்ட்ராங்கான கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஏன்னா அந்த இயக்குனரோட முந்தின படத்துலையும் நான் நடிச்சிருக்கிறேன். கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் அண்ணன் சுப்பிரமணியன் வந்து மிக பிரமாதமான ஒரு நடிப்பு. நிச்சயமாக இந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு, அதாவது ஒரு நடிகர் வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த அந்த டயலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும், விடுற மூச்சு, அதை கூட வந்து இயக்குனர் இந்த படத்துல வந்து பார்த்து 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 வந்து சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டப்பிங்கில் மெனக்கிட்டு இருக்கிறாரு. அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலோ கந்தசாமி அண்ணா வந்து அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வையாபுரி அண்ணா வந்து நம்ம வந்து நகைச்சுவாக பார்த்த அந்த வையாபுரி அண்ணா வந்து இதில் வந்து ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டோட்டலாக நம்மளுடைய பெரியவர் பலகருப்பை அண்ணன் எப்போதுமே வந்து அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதறுவார். இதுலேயும் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சபரிஸ் வந்து அதை வந்து இயக்கியிருக்கிறார். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் வந்து மிக அருமையாக வந்து பண்ணியிருக்கிறார். அதை வந்து அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே பிஜிஎம் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கு. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக மீடியா வந்து ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். இந்த படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சார் இது சார் ஒரே நிமிஷம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து இந்த படத்துக்கான விஷயம், அதை நம்ம தனியாக பேசலாம். நன்றி. சார் அதாவது படம் ஓடலை அப்படின்னா ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து நியாயமே கிடையாது. அதாவது ரிவ்யூஸ் வந்து எல்லாருமே சொல்றாங்க வந்துட்டு இப்போ வந்து சோசியல் மீடியா நிறையா வந்துச்சு, உடனே ரிவ்யூஸ் எடுத்து உடனே போடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஓட தான் போகுது. ரிவ்யூஸ் கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. நன்றி சார். ஒரு ஃபோட்டோ
இல்லை, ஒரு நண்பர் வந்து கொஸ்டின் கேட்டார், விவசாயமும் விஜய் சாரும் அப்படின்னு. என்னதான் வந்து நம்ம சினிமாவில் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்கினாலும் இன்றைக்கு இந்த தமிழக அரசியலில் அந்த விவசாயி தான் விஜய் சாருக்கு வந்து அந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு. நான் தான் அப்புறம் கொஸ்டின் கேட்டாரு, இந்த பரமன் அப்படி அந்த விவசாயத்தை பற்றின கதை அதுதான் லிங்க்கு. ஏன்னா நான் வந்து பேசினா கூட எதுவும் தப்பாயிருமோன்னு நினச்சேன். அந்த விவசாயி இடம் கொடுக்கல என்றால் இன்றைக்கு தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆயிருக்காது, பிரபண்டா ஆயிருக்காது. ஸோ அதுக்கு காரணம் அந்த விவசாயியும் விவசாயமும் தான். நன்றி. அவர் விவசாயம் என்ன செஞ்சிருக்காரு? அவர் அரசியல் இப்பதான் வந்திருக்காரு, இதுக்கு அப்புறம்லாம் பார்க்கணும். இதய நிலவன். நான் இந்த படத்துல வந்து பரமன் படத்துல கதை திரைக்கதை யோசனை பண்ணியிருக்கேன். இந்த கதை வந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பற்றிய ஒரு கதை. அழிந்து வரும் விவசாயத்தில் ஒரு அரசாங்க திட்டத்தினால் ஒரு சாதாரண விவசாயி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான். அரசாங்கம் ஒரு திட்டத்திற்காக நிலத்தை எடுக்கிற போது கொள்ளைப்புற வழியாக எப்படி கார்ப்பரேட்டுகள் ஏஜென்ட்டுகள் மூலமாக உள்ளே நுழைந்து ஒரு விவசாயியின் வாழ்வை நிர்மூலமாக்குகிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதை. இந்த கதையை நான் ஆன்லைன் சொல்றப்பே இயக்குனர் வந்து உடனே இதை படமா பண்ணிடலாம்னு சொன்னாரு. உடனே ஸ்கிரிப்ட் எழுதி உடனே டயலாக் எழுதி இந்த படம் வந்து ஷூட்டிங் போய் இன்னைக்கு ரிலீஸுக்கு வந்து நின்றுருக்கு. எங்க டீமுக்கு வந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா, அந்த விவசாய நிலங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பொதுமக்களுக்குமே இருக்கு.